நைட் தான் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டு இப்படி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் வந்து பார்க்கக்குள்ள தான் சரி வீடியோவில் பார்க்கும்போதே என் பையன் தான் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி உங்கள் பையன் இல்லை அது இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என் பையன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நான் பேசினேங்க. சரி நேரில் வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் காலையில் வந்த பிறகு தான் பேசினாங்க. எத்தனை குழந்தைய அடிச்சாங்க? 2 குழந்தைங்களை அடிச்சிருக்கிறாங்க. எந்தெந்த குழந்தை பேர்? விஷ்ணு, ஸ்ரீசரண். எதுக்காக அடிச்சாங்க? எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியலைங்க. ஹரி என்ன எதுக்காக அடிச்சாங்க சொல்லு. குழந்தைய அடிச்சுட்டே இருக்கிறாங்களா? இங்க அடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு டைம் அடிச்சாங்க, நான் வார்ன் பண்ணி விட்டாங்க. குழந்தைங்களை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது எதுக்காக அடிச்சாங்கன்னு ஒண்ணுமே சொல்லல? எதுவுமே சொல்லலைங்க. ரெண்டு என் பெரிய பையனும் சின்ன பையனும், அவன் சின்ன பையன் இருந்துட்டு சொன்னானுங்களாமா பெரியவனை, நீ என் அண்ணன் தம்பியே கிடையாது, நீ அண்ணனே கிடையாது, நான் உனக்கு தம்பி கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அடித்தாங்களாமா. அப்புறம் வீடியோவில் இருந்துட்டு பேனா ஏதோ எடுத்தியா அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் அங்கே வச்சு ஏதோ டியூப்லைட்டு கழட்டினா, 2 பசங்க சேர்ந்து டியூப்லைட் கழட்டினாங்க, அதனால தான் அடித்தோம் அப்படிங்கிறாங்க. அவங்களே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா எங்கேயாவது? இல்லைங்க, இன்னும் கொடுக்கல. இப்போ குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. மொத்தம் எவ்வளோ குழந்தைங்க படிக்குதாங்க? ஒரு 10-15 குழந்தைங்க இருக்காங்க. அங்கே படிக்கிறாங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் தடவை அடிக்கும்போது எப்போ அடிச்சாரு? அது ஒரு 1 இயர் இருக்குங்க. ஓகே. அப்போ நீங்கள் வார்ன் பண்ணலையா போய்? அப்போ நான் வார்ன் பண்ணிட்டேங்க. கூப்பிட்டு சத்தம் போடவும் சரி இனிமேல் அடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. மறுபடியும் இப்படி அடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப காயமெல்லாம் ஜாஸ்தி இருக்கு? இல்லை, காயமெல்லாம் இல்லைங்க. பெல்ட்டில் அடிச்சாரு? பெல்ட்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க. அவங்க குழந்தை என்ன சொல்லுதுங்க? குழந்தை அடித்தாங்கன்னு தான் சொல்லுது. அப்போ யாருமே தடுக்கலையா அங்கே இருந்தவங்க எல்லாமே? அங்கே யாரும் தடுக்கிற அளவுக்குலாம் யாரும் ஆள் இல்லைங்க. இவர் செல்வராஜ் இன்சார்ஜா? அவர் என்ன பொறுப்பு? அவங்க இன்சார்ஜுங்க. அவங்க தான் நடத்துறாங்க. அவங்க தான் நடத்துறது.